தந்தை, மகன், தூய ஆவியர் என்னும் மூவர் கடவுளின் திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. அனைத்துலக ஞாயிறு பள்ளி திருநாள் சிறப்பு தொழுகைக்காக இறை இல்லத்தில் வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவரை உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் யாவரும் எழுந்து நின்று பகுதி பாடலை பாடுவோம். நமது கடவுளின் கோவில் முற்றங்கள் உள்ளவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்களிடையே சொல்லுங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள். அவர் மேய்க்கும் ஆடுகள். இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். வாருங்கள், தாழ்வணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு இறைவேண்டல் செய்வோமாக. பிள்ளைகள் ஆண்டவர் அருள் செல்வம், மக்கள் பேரை அவர் அளிக்கும் பரிசு என்னும் மறைவாக்கின்படி பிள்ளைகளை அருட்கொடையாக எங்களுக்கு தந்திருக்கின்ற கடவுளை, பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியை பயிற்றுவிப்பதற்காக எங்களுக்கு கிடைத்திருக்கும் ஞாயிற்று பள்ளிக்காகவும் அதன் வழி நடைபெறும் 2024ஆம் ஆண்டைய ஞாயிற்று பள்ளி சிறப்பு தொழுகைக்காகவும் உண்மை போற்றுகிறோம். ஆன்மீக பெருந்தகை ராபர்ட் ரெக்ஸ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இம்மாபெரும் அமைப்பு இன்று வேர்விட்டு வளரும் கனிதந்தை மகிழவும் அருள் குறித்தமைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். இத்தூய தொழுகையில் வெள்ளை உள்ளங்களான எம் பிள்ளைகள் முன்முன் நின்று பயபக்தியோடு தொழுகை நடத்த நமது கடவுளையும் ஆற்றலையும் தாடும் உமது உடலிருப்பதை உணரவும், எம்மையை தமது கைகளில் தந்து நிற்கவும், தமது மெல்லிய சத்தத்தை கேட்கவும், இறைவாக்கினில் நம்பிக்கை கொள்ளவும் அருள் கூர்ந்தலும், ஞாயிற்றுப்பள்ளி சிறார்களும் இளையோரும் ஒருமித்து நடக்கும் இத்தொழுகையில் நீங்காமே எழுந்தவை தொடக்க முதல் இறுதி வரை தமது நீங்காத உடலிருப்பதை எங்களில் கண்டதும், தொழுகையில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் உமது திருமுகத்தை இடையராத நாடனும் பின்னரசின் மக்களால் மாதிரிகளாகவும் மாற்றம் பெற்றிடவும் அருள் செய்ததும், இவர்களை உம்மோடும் தூய ஆவியோடும் அனைத்து காலங்களிலும் வாழ்ந்து ஆளுகை செய்யும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். யாவரும் எழுதி நின்று கீர்த்தனை 508ஆம் பாடலை பாடுவோம். கீர்த்தனை 508. பாத ஞாயிறு பாசமாய் வாழும் பாடி இயேசு நாமம் படைத்து போற்றும் என்ற பாடல். கீர்த்தனை 508.
நீ நடந்து செல்லும் போது அவை விலக்கு வழிகாட்டும். நீ படுத்திருக்கும் போது அவை உன்னை காவல் காக்கும். விழித்திருக்கும் போது உன்னுடன் விளையாடும். பிள்ளாய், என் அறிவுரையை மறவாதே. என் கட்டளைகளை உன் இருதயத்தில் இருத்திக்கொள். பிள்ளைகளே, தந்தையின் போதனைக்கு செவிசாயுங்கள். மெய்யுணர்வை அடையும்படி அதில் கவனம் செலுத்துங்கள். நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கிறார். நம் அனைவரின் வழிகளை காவல் செய்கிறார்.
என்னையும் மனதிலும் கலந்தது. இஸ்ரவேலின் தூயவர் கூறுவது இதுவே: உன் பாவங்களால் என்னை தொல்லைப்படுத்தினாய், உன் தீச்செயல்களால் என்னை சரிபட செய்தாய். தீமையை விட்டு நன்மையை செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் கிறிஸ்துவில் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை விடுவித்து தூய்மைப்படுத்தும் பொருட்டு நாம் முழந்தாடிட்டு நம் பாவங்களை அவரிடம் அறிக்கை செய்வோம். நாம் அனைவரும் உடம்பல் பிடித்து நமது பிள்ளைகளை அறிக்கை செய்வோம். கற்பிக்கும் கடவுளை பிள்ளார், உன் தந்தை தந்த நன்மையை கடைபிடி, உன் தாய் கற்பித்ததை தள்ளிவிடாதே என்பதை நாங்கள் கற்றிருந்தும் எங்கள் வாழ்வு, வளர்ச்சி, வாய்ப்பு போன்றவர்களுக்காக எங்கள் பெற்றோர் கண்களையே மெழுகாக பூட்டி வழிக்கு ஒளியாக நின்று வழிகாட்டியவற்றை விளக்கி எம் சிறுவயதிலேயே தனி பாதைகளை வகுத்து நடக்க துணிகிறோம். பல நேரங்களில் எங்கள் பெற்றோரின் விருப்பங்களை மறந்து கீழ்ப்படியாமல் அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படும்படி நடக்கிறோம். உண்மை பேசாமல் பொய் சொல்லியும், நன்மை செய்யாமல் தீமையை வருவிக்கும், தூய்மையை நடவாமல் நல்வாழ்வை தொலைத்தும் இருக்கிறோம். கற்க வேண்டிய காலத்தில் கற்காமல் முகநூல், புலனம், படவரி, விலையொலி போன்ற சமூக வலைதளங்களில் எங்கள் கவனத்தை செலுத்தி பெற்றோரை காயப்படுத்தினோம். காலத்தின் அறிவையை உணராமல், கடவுளை தேடாமல், திருச்சபை தொழுகைக்கும் திருமறை பள்ளிக்கும் முதன்மை இடம் தராமல் மனம்போன போக்கில் சென்ற எங்களின் செயல்கள் அனைத்தும் தவறு என உணர்ந்து உம்மிடம் வரும் எங்களை விரைவா மன்னித்தருள மன்றாடுகிறோம். பாலத்தின் மழையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்ற மறை சொற்களை கற்றிருந்தோம். எங்கள் பிள்ளைகள் உம் திருப்புகழை போற்றும் வண்ணமாக அவர்களை உமக்கு நேராக வழிநடத்தாமல் தங்கள் வழிகளில் செல்ல காரணமானோம். நாட்டுப்புற பயன்பாடுகளை விடுத்து நவீன பயன்பாட்டுக்கு எங்கள் பிள்ளைகள் மாறிய போது அல்லதை தவிர்த்து நல்லதை தொடர வழிகாட்ட தவறினோம். குடும்பமாக கூடி வேண்டுவதிலும், மறைநூலை படிப்பதிலும், ஆலயம் செல்வதிலும் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க தவறி இருக்கிறோம். குடும்பத்திலும், திருச்சபையிலும், சமூகத்திலும் நல்லுறவை நாடாமல் உடையை ஏற்படுத்தி வெறுப்புகளை குறித்து பல நேரங்களில் பிஞ்சு பிள்ளைகளுக்கு எங்கள் செயல் அனைத்தும் நன்றாக மாறின நிலையை குறித்து மனம் வருந்தி உம்மிடம் வரும் எங்களை இறைவா மன்னித்தருள வேண்டுகிறோம்.
எம் மாணவ மாணவிகளின் அறியாமை அகற்றும் அறிவு சுடரால் செயல்பட தவறினோம். அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ள வழிகாட்டாமல் இருந்தோம். கடவுளுக்கு அஞ்சி கற்றுக் கொடுப்பதில் எங்கள் கடமையை சரிவர செய்யாமல் பொருட்பற்ற ஆசிரியர்களாய் சில தருணங்களில் செயல்பட்டு வந்தோம். பரிசு ஒரு நோக்கோடு பிள்ளைகளுக்கு அதிக அழுத்தம் கொடுத்து கிறிஸ்தவ தகவல்களை சொல்லிக் கொடுப்பதை விடுத்து சுயநல சிந்தையுடன் நடந்து கொண்டோம். உடல் மற்றும் உள்ள காயங்களால் அவதிப்படும் எங்கள் மாணவ மாணவியரை அன்போடு அழைத்து அவர்களை விசாரித்து அவர்களுக்கு ஆட்சிப்பணி செய்ய தவறினோம். குற்ற உணர்வு உங்களிடம் வரும் எங்களை இறைவா மன்னித்தர மன்றாடுகின்றோம். இரக்கமும் பரிந்துள்ளனும் கடவுள் பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையும் யுத்தத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர். அவரே பாவங்கள் நிமித்தம் உண்மையாக மன வருத்தம் அடைந்து தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னித்திருக்கின்ற உங்கள் பாவங்கள் கிறிஸ்துவின் பொருட்கள் மன்னித்து மன்னிப்பின் உறுதியை உங்களுக்கு கட்டளையிட்டேன். நீங்கள் இன்னரசும் குழந்தைகளாய் வாழ்வதற்காக தூய ஆவியின் அம்மையும் ஆற்றலையும் உங்களுக்கு நிறைவாக தந்து கொள்வதாக. ஆமென். கடவுளுக்கு மாற்றி வைத்தாக. நன்றி செலுத்துதல். விலை மறைப்பின் உறுதியை பெற்றுக்கொண்ட நாம் கணத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கணக்கில் அடங்காத ஆசிகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அருளை வழங்கும் கடவுளை, பிள்ளைகளை எங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுங்கள். ஆண்டவரின் அதிகாரத்தை இதுவே ஏற்படுகிறது என்பதற்காக எங்கள் பெற்றோருக்கு சொல்லிக்கொடுத்து அவர்கள் வழியால் நாங்கள் பெற்று வருகின்ற நல்ல ஆலோசனை, ஆதரவு, அரவணைப்பு போன்றவைகளுக்காகவும் எங்கள் உறவுகள் வழி நீரே எங்களுக்கு தரும் அமைதி, பாதுகாப்பு, விரைவான அனுபவங்கள் ஆகியவற்றிற்காகவும் உமக்கு நன்றி படைக்கின்றோம். நேரமுக்கு தந்திருக்கும் நல்ல நண்பர்கள், நட்புறவில் கிடைக்கப்பெற்ற வழிகாட்டுதல், நெறிப்படுத்துதல், இக்கட்டில் பேருதவி உள்ளிட்ட ஆசைகளுக்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உலகுக்கு ஒளியாகவும் வாழ்வுக்கு வழியாகவும் விளங்கும் கடவுளே, இருளில் இருந்தோர் ஒளியிடத்திற்கு வந்து சேர நற்செய்தியை எங்களுக்கு கொண்டு வந்த அருள் தொண்டர் WG விந்தல் தோப்பி உள்ளிட்ட மேலாட்ட அருள் தொண்டர்கள் ஆற்றிய அருட்பணிக்காக நன்றி செலுத்துகின்றோம். அறியாமையில் வாழ்ந்த எங்கள் முன்னோர்கள் ஞானம் பெற்று சிறந்து விளங்கிட அருட்பணியாளர்களால் நாங்கள் பெற்றுக்கொண்ட சமூக விருதுகள், கல்வி சாலைகள், தொண்டு நிறுவனங்கள், திருச்சபைகள் அனைத்திற்காகவும் உமக்கு நன்றி படுகின்றோம். சிறப்பாக நாங்கள் நல்லொழுக்கம் பெற்று வாழ காரணமான, திருமணங்களில் உருவாக காரணமான ராபர்ட் அவர்களுக்காகவும் எங்கள் பேராய கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சி துறை வழியாக கிடைக்கும் மறைக்கல்விக்காகவும் கற்றுத்தரும் ஆசிரியர்கள், திருச்சபை போதகர், சபைக்குழு, இறைவேண்டல் செய்தி இறைமக்கள் ஆகியோருக்காகவும் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you.
கிறிஸ்துவில் வலைப்படைப்பில் நீக்கிற கடவுளே, கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அதை மிகவும் நன்றாய் உள்ளன எனும் மறைவாக்கின்படி அனைத்து உயிரினங்களின் வாழ்வுக்கு அருட்கொடைகளாக கிடைக்கப்பெற்ற பணி வகைகள், கனிம பொருட்கள், இயற்கை வளங்கள் ஆகியவற்றுக்காக நாம் நன்றி படைக்கின்றோம். இயற்கையோடு இசைந்து வாழ கற்றுக்கொண்டதன் வழியில் படைப்படைப்பையும் பேணி பாதுகாக்கும் பொறுப்புடன் கடவுளின் மாட்சியை வழிமரபினர்களுக்கு கடத்தி செல்ல எங்களை ஒப்படைக்க தூண்டியதற்காகவும் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். நாம் யாவரும் ஞானப்பரத்தை செலுத்தலாம். வாசிக்கப்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் முடிய. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவர் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தி விவாகம் பண்ணினார். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளதென்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தார். அவள் அதை அப்புறம் ஒழுத்தி வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசனம் கீரம் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்து நதியோரமாய் நாடகத்துள்ளே வைத்தார். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தார். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் விழாவினார்கள். அவள் நாடலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தார். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகள் ஒன்று என்றார். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றார். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்துக் கொண்டு வா என்றார். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்துக் கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக் கொண்டு போய் அதை எனக்கு வளர்ப்பேன், நான் எனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு ஒரு குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் என்பதை
வாசிக்கப்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பகுதி வாசிக்கக்கூடியதாயிற்று. தேவனின் உமக்கே மகிமை உண்டாவதாக. இப்போது இன்ஃபன்ட் பிகினர் பிரைமரி பிள்ளைகளுக்கான ஒரு சிறப்பு நிகழ்வு நடைபெறும். என்ன நடக்கிறது? கண்ணுமே தெரியல. அதை ஃபோக்கஸ் அதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 402வது திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம். வசனங்கள் 1-15 முடிய. 3 யோவான் வசனங்கள் 1-15 முடிய. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காவிக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்ட சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டனுப்பினால் நலமாய் இருக்கும். ஏனெனில் அவர்கள் புற ஜாதியிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்து நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடல் ஏழையாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனால் அவர்கள் முதன்மையாக இருக்க விரும்புகிற தேர்தேவு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எனக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அனுப்பி செய்தவருடைய கிரியைகளை நிறுத்திக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவது போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களை தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளினான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேவனையும் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதுமல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் நாங்களும் சாட்சி வைக்கிறோம். எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனால் மயிலால் இறங்கினாலும் எழுத எனக்கு
என் மனதிலே. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். சிநேகிதரை வேறு வேறாக வாழ்வாயாக என்று. இப்பொழுது ஜூனியர் சீனியர் இன்டர்மீடியட்டுக்கான சிறப்பு வாசிக்கும்படியாக மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. மத்தேயு 18வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே வைத்து, நீங்கள் மறந்திருந்து பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் மிக பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தினிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவருக்கு இடர்கள் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கருத்து
இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை ஆழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தவிர்த்து எரிந்து போது. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். சப்பாடினாய் அல்லது மூலனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதவருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் எப்போதும் வசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றேன்.
ஜெபிப்போம். கல்வாரி மேட்டிலே கரங்கள்